ஆஹா கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம மகாவை சொன்னாலும் மகா இல்லை நான் வீட்டை விட்டு போகிறது தான் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மகா முடிவு பண்ணுறாங்க. சூர்யா போக வேண்டாம்னு சொல்லத்தக்கனால மகா போகிறாங்க. அப்போ தாத்தா உன் புருஷன் சொல்லத்தினால தானே போகிறேன்னு சொல்லிட்டு சூர்யா எனக்காக நீ மகாவை தங்க விடக்கூடாதா ப்ளீஸ்டா, அவள் எந்த தப்பும் பண்ணலைன்றது உனக்கும் தெரியும். அவள் உண்மை மறைச்சானா அவளுடைய சூழ்நிலை தான் அதுக்கு காரணம். இது எல்லாத்துக்குமே காரணம் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யாவை தண்டிக்கிறத விட்டுட்டு மகா எதுவும் பண்ணாத மகாவை தண்டிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாத்தா அட்லீஸ்ட் என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்ல, இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் முக்கியம்னு சொல்லிட்டு அவ சொல்ற இல்ல, அப்ப அதை செஞ்சிருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. எனக்காக சூர்யா நீ மகாவை இங்க இருக்க சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தா எதா இருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன், ஆனா நம்பிக்கை துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க செஞ்சது எல்லாமே மறக்கணும்னு நினைச்சா அதுக்குள்ளவே இப்படி ஒரு வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி தாத்தா என்னால் மன்னிக்க முடியும் மறக்க முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னதும் உடனே ராஜேஸ்வரி உன் புருஷன் சொன்னாதான் இருப்பியா, என்னுடைய மாமனாருக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே இரு மகான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டு மகா அங்கேயே இருப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.